ஒரு அழகான வீட்டின் சமையல் அறையில் ஒரு பெரிய நறுமணம் வீசும் கேக் துண்டு இருந்தது. அந்த வாசனையை நுகர்ந்து கொண்டு 3 சின்ன எலிகள் மெதுவா அங்க வந்து சேர்ந்தன. ஆஹா, இன்னைக்கு நமக்கு ராஜ விருந்துதான் போல என்று சந்தோஷமா குதிச்சுக்கிட்டே அந்த கேக்கை ருசிக்க ஆரம்பிச்சன. அந்த நேரத்துல தான் திடீர்னு மியாவ் என்று ஒரு சத்தம். ஒரு பெரிய பூனை மெதுவா நடந்து வந்து நின்றது. பூனையை கண்டதும் எலிகளின் கண்கள் பெருசாயிச்சு, இதயம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஐயோ, பூனை வந்துருச்சு, ஓடுங்க என்று கத்திக்கிட்டே 3 எலிகளும் சிதறி ஓடின. 2 எலிகள் சின்ன சின்ன கால்களால வேகமா ஓடி வலைக்குள் போயிட்டன. ஆனா அந்த 3வது எலி அங்க இருந்த காலி பாட்டிலுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. அந்த பூனை பாட்டிலுக்குள்ள எலி இருப்பதை பார்த்துட்டு கையை உள்ள விட முயற்சி பண்ணுச்சு. பாட்டிலை பட்டி பார்த்தது, உருட்டி பார்த்தது, சுற்றி சுற்றி பார்த்தது. என்ன செய்தாலும் அந்த எலியை பிடிக்க முடியல. கடைசியில ஏமாற்றத்தோட அந்த பூனை அங்கிருந்து மெதுவா நடந்து போயிடுச்சு. பூனை போனதை கண்டதும் மறைந்திருந்த 2 எலிகளும் மெதுவா வெளியே வந்தன. நண்பர்களே, பயப்படாதே, நாங்க இருக்கோம் என்று தைரியம் சொல்லுச்சு. அந்த நேரத்துல ஒரு எலிக்கு ஒரு அருமையான யோசனை வந்துச்சு. அது பாட்டிலின் வாய்க்கு மேல ஏறி நின்னு தன்னுடைய நீண்ட வாலை மெதுவா பாட்டிலுக்குள்ள தொங்க விட்டது. உள்ளே இருந்த எலி அந்த வாலை கெட்டியாக பிடிச்சுக்கிட்டது. மேலே இருந்த எலி தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி நண்பனை மேலே இழுத்தது. எலி பாட்டிலிலிருந்து வெளியே வந்துடுச்சு. 3 எலிகளும் சந்தோஷத்துல குதிச்சு துள்ளி குதித்தன. அந்த நேரத்தில் மீண்டும் அந்த பூனை வந்தது. அதை பார்த்ததும் 3 எலிகளும் வேகமா ஓடி தங்களோட வலைக்குள் போய் மறைஞ்சிட்டன. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா? ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.